அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்திருக்கும் ஊடகத்துறையினருக்கும் காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு டாக்டர் பார்கவ் தமிழ்நாடு காங்கிரஸ் ஓபிசி மாநில செயலாளராக நம்முடைய காங்கிரஸ் மூத்த தலைவர், இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் நல்லாசையுடன் மற்றும் கேப்டன் அஜய் யாதவ் இந்தியா காங்கிரஸ் ஓபிசி துறையின் தலைவர் அவர்களின் ஒப்புதலோடும் திரு டி.ஏ. நவீன் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஓபிசி துறையின் மாநில தலைவர் அவர்களின் ஆசையுடன் ஒப்புதலோடு டாக்டர் பார்கவ் ஆகிய நான் இன்று முதல் தமிழ்நாடு ஓபிசி மாநில செயலராக நியமிக்கிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த காங்கிரஸ் துறை அனைத்து துறை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய கனிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சில்லக்குமார் ஐயா அவர்கள் ஆசையுடன் தான் நான் இந்த பதவியை ஏற்பிருக்கிறேன். அதனால் நம்முடைய கிருஷ்ணகிரி தொகுதியை நம்முடைய நாடாளுமன்ற தேர்தலிலும் கிருஷ்ணகிரி நம்முடைய காங்கிரஸ் தொகுதிக்கு தான் நான் மிகவும் தாழ்மையுடன் கேட்கிறேன். எதுக்காக என்றால் அவர் மிகவும் ஒரு நல்ல மாமனிதர். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பல மாவட்டங்கள் பல மாநிலங்களுக்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கிறாங்க. பட் நம்முடைய தளி என்பது யாருக்கும் தெரியாது. பட் அவர் வந்த பின்னாடி தான் நம்ம தளியே ஒரு முன்கூட்டியே ஒரு விலங்காக இருக்கிறது. அதனால இது வரைக்கும் எனக்கு வாய்ப்பு தந்த அனைத்து ஊடகத்துறையிற்கும் என்னுடைய கட்சிக்காரர்களுக்கும் என் கனிவான 7 எழுத்தில் விடைபெறும் 5 எழுத்து வணக்கம். வாழ்க காங்கிரஸ், உலக காங்கிரஸ். நன்றி, வணக்கம். இதுக்கு முன்னாடி தளி ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தேன், அசம்பிளி ஜெனரல் செக்ரட்டரி. இப்போ இந்த போஸ்டிங் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான காரணம்? கொடுக்கக்கூடிய காரணம் பல சமூக சேவைகள். நீங்க இதுவரைக்கும் என்னென்ன சேவைகள் பண்ணிருக்கீங்க? நான் டாக்டர் ஆஃப் சோஷியல் பல துறைகளும் எனக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. டாக்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க், டாக்டர் ஆஃப் சோஷியல் சர்வீஸ், டாக்டர் ஆஃப் பிசினஸ்மேன், டாக்டர் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், பல துறைகள் சோஷியல் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் பல ஹோம்ஸ், ட்ரஸ்ட் எல்லாமே என் பேரில் ட்ரஸ்ட் எல்லாம் இருக்கு. எல்லா துறையிலும் நான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் சார். இந்த தளி தொகுதியில் நீங்கள் எங்கே கேட்டாலும் பல உதவிகளெல்லாம் பண்ணியிருக்கிறேன். நம்முடைய சமத்துவ பொங்கல் 2 நாளுக்கு முன்னாடி கூட நம்முடைய காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒரு 200 பேருக்கு ஃப்ரீயாக சாரீஸ் கொடுத்தோம். பல உதவிகள்லாம் கொடுத்துருக்கோம். இந்த ஆஃபீஸ் கூட ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் நம்ம தளி தொகுதியில நீங்க வனப்பகுதியை அடைந்திருக்கிறீங்க. மக்களுக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க? மக்களுக்காக பல உதவிகள். நம்முடைய காடு கேம்பத்துப்பள்ளி என்பது ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி. அந்த காட்டுப்பகுதிக்கெல்லாம் பல சிசி ரோட்ஸ், ட்ரைனேஜ், அந்த இதெல்லாம் கால்வாயில் ரொம்ப போட்டிருக்காங்க சார். பல துறையில் வேலை பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் யாருமே பண்ணல. பட் நம்முடைய எம்பி தான் எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க சார். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அடர்ந்த வனப்பகுதியில் வனவிலங்குகள் அதிகமாக மக்களை தாக்குது சார். வந்துட்டு இருக்கு. இந்த யானைகளாம் தாக்குதுன்னு சொல்றாங்க. நம்முடைய எம்பி இது வரைக்கும் ஸ்பீக்கருக்கெல்லாம் பேசியிருக்காங்க. பல துறையில ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணுவாங்க. வனத்துறை பொறுத்த வரைக்கும் ரேஞ்சர்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க, வந்து நேரடியாக பார்த்துருக்காங்க சார். அவங்க பல முறை அவர் எவ்வளோ பிஸியாக இருந்த அகில இந்தியா காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அவங்க. பட் ஆனாலும் நம்முடைய கிருஷ்ணகிரி என்னோட தொகுதின்ட்டு அவங்க தளிக்கு வந்த ஒரு முறையாவது வருவாங்க சார். நம்முடைய தளி தொகுதி ஆமாங்க சார், உண்மைதான் சார். அந்த சாணமாவு வனப்பகுதி பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நேஷனல் ஹைவே டிபார்ட்மெண்ட்ல பேசியிருக்காங்க. பேசி எல்லாம் பண்ணிட்டு தான் சார் இருக்கிறாங்க. வனத்துறை அதிகாரிகள் மெத்தன போக்கு காரணத்தினால தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. இதுக்கு மேல இப்படி நடக்காது, இந்த சீராக நடக்காதுங்க சார். அதுக்கு நம்ம எம்பி கிட்ட பேசி நம்ம ஹெல்ப் பண்ணலாம் சார். ஓகே சார். எம் கிருஷ்ணப்பா, தளி ஜெயந்தி காலனி. ನಾನು ಸುಮಾರು ஒரு 40 வருஷம் காங்கிரஸ்ல இருந்தேன். மறுபடி இப்போ காங்கிரஸ் விட்டுட்டு பக்கம் போயிருந்தேன். எங்க டாக்டர் பார்கவ் அவர்களுக்கு ஸ்டேட் செக்ரட்டரியாக கொடுத்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. அவங்க சர்ச்சுங்களுக்கோ ஸ்கூலுங்களுக்கோ எல்லாருக்குமே நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால இந்த மாதிரி ஒரு லீடர் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ கண்டிப்பாக அன்னைக்கு என் காங்கிரஸ் சுதந்திரம், இந்தியாவுக்கே சுதந்திரம் கொண்டு கொடுத்தது. அதனால
காங்கிரஸை கொஞ்சம் முன்னேற்றணும். ஃபர்ஸ்ட் இருந்தாங்க ஈவிகே இளங்கவன் இருந்தாங்க, திண்டுவன் ராமூர்த்தி இருந்தாங்க, தங்கபாலு இருந்தாங்க. அதனால அன்னைக்கு மோதிலால் நேருஜி, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, இவரெல்லாம் சஞ்சய் காந்தி எல்லாம் இருந்தாரு. நம்ம கட்சிக்கு தேசத்துக்காக தியாகம் பண்ணி அவங்க உயிர்களே தியாகம் பண்ணிட்டாரு. இந்திரா காந்தி தியாகம் பண்ணிட்டாரு உயிரவே, ராஜீவ் காந்தி தியாகம் பண்ணிட்டாரு. இப்போ அந்த மாதிரி ஒரு தியாகிங்க நமக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ நாங்க அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல யாராவது ஒரு பிரதானி தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம். அவங்க வம்சத்துல பிரியங்கா ஆகட்டும், ராகுல் காந்தி ஆகட்டும் கண்டிப்பாக பிரதானியாக வர வேண்டும் என்று சொல்லி நாங்க ரொம்ப ஆசையுடன் பொனியுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ டாக்டர் செல்வகுமார் எம்பியாக வந்திருக்கிறாங்க. அவர் கூட நம் பேக்வர்டு ஏரியா, தெளி ஏரியா, பேக்வர்டு ஏரியா, காட்டு பகுதி, பார்டரு, அதனால யானைங்களுக்கு ரொம்ப தொல்லை இருக்குது. அவங்களும் பல முறை கேட்டாங்க, ரேஞ்சருக்கு டிஎஃப்க்கு எல்லாம் சொன்னாங்க. என்ன சொன்னாலும் கூட அது தடுக்க முடியல. இப்ப அதனும் தயவு செஞ்சு நாங்க வனத்துறை அவர்கள் இந்த காட்டு பகுதியில எங்க நிலத்துல சரே நம்பர் 90 நெல்லுமார் அக்ராரம் அதுல கூட 3 மாசத்தப்போ ஒரு ஆளை சாகுபடி செடிச்சு. தயவு செஞ்சு இன்னும் அந்த பணம் எங்களுக்கு வரல, கொல்லையில நெஞ்சிடுச்சு. தயவு செஞ்சு அந்த யானையை கட்டுப்படுத்தும் மாதிரி இங்க வனத்துறையாரு தயவு செஞ்சு மக்களுக்கு உதவி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். இதை நம்பி விவசாயத்தை நம்பி இந்த நம்ம தொகுதி பழிச்சு கொண்டு இருக்கிறது. அதனால விவசாய மக்களை நீங்க பாதுகாக்கணும்னு சொல்லி நாங்க நன்றியுடன் கேட்டுக்கொண்டு உங்களை பொன்னியுடன் எங்களுக்கு இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.